கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தரமில்லாமல் கட்டப்பட்ட தரைப்பாலத்தின் தடுப்புச் சுவர் பெயர்ந்து வருவதால் எந்த நேரமும் இடிந்துவிடும் அபாயத்தில் உள்ளது. புதியதாக கட்டப்பட்ட தரைப்பாலத்தை இடித்துவிட்டு தரமான தரைப்பாலத்தை கட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த பாரூர் கிராமத்தில் சமீபத்தில் அமைக்கப்பட்ட தரைப்பாலத்தின் கான்கிரீட் தடுப்பு சுவர் கைகளால் தொட்டாலே பெயர்ந்து வரும் அவல காட்சிகள் தாம் நாம் காண்பது. பாரூர் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. விவசாயத்தையே பிரதான தொழிலாக கொண்ட இப்பகுதியில் விவசாய விளைபொருட்களை ஏற்றி செல்லவும் பொதுமக்கள் போக்குவரத்து வசதிக்காகவும் தென்பெண்ணை ஆற்று சாலையில் 2 புதிய தரைப்பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. தரைப்பால கட்டுமான பணிகளில் முறையான விகிதத்தில் சிமெண்ட் கலவை பயன்படுத்தப்படவில்லை என்றும் இதன் காரணமாக தரைப்பாலத்தின் தடுப்பு சுவர் கையால் பெயர்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கட்டுமான பொருட்கள் மிகவும் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த வழியில் நாங்கள் விவசாயத்துக்காக நெல் அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது, பில்லு எடுத்துகிட்டு போகிறது, ஆற்றுக்கு போகிற வழி, சுடுகாட்டுக்கு போகிற வழி எல்லாம் இந்த வழியாக தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருந்தாக்க இது ரொம்ப நாள் எங்களுக்கு உபயோகத்துக்கு வராதுன்றது ஒரு எண்ணமாக இருக்குது. இதை எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்றதை அவர் கட்டினாங்களோ அவங்க மேலே அந்த தக்க நடவடிக்கை எடுக்கணும். எந்த அதிகாரிகளும் இது வரைக்கும் அதை பார்க்கல, செய்யலை, இப்படியே இருக்குது. பாரூரில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் விவசாயம் மற்றும் சுடுகாட்டுக்கு செல்லும் பிரதான பாலமாக உள்ளதாகவும் நாளொன்றுக்கு 200க்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்கள் இந்த தரமற்ற தரைப்பாலத்தை கடந்து செல்வதால் விபத்து நேரிடும் அபாயம் உள்ளதாகவும் கிராம மக்கள் தங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். ஒப்பந்ததாரர்களின் சுயநலத்தால் சமீபத்தில் திருவள்ளூரில் பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து மாணவன் உயிரிழந்த அசம்பாவிதத்தை போன்று இங்கு நடைபெறாமல் தடுக்க திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த விளம்பர திமுக அரசு நலத்திட்ட உதவிகளை பெயர் மாற்றியும் ஸ்டிக்கர் ஒட்டியும் விளம்பரம் செய்கிறதை தவிர தரமான திட்டங்களை செயல்படுத்த அக்கறை காட்டவில்லை என பாரூர் கிராம மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த வழியை கனரக தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு கனரக வண்டியெல்லாம் போகுது வருது. அதனால் இந்த பாலத்தை இடிச்சிட்டு எங்களுக்கு வேறு இதை நீங்கள் அமைச்சு கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் போராட்டம் நடத்துவோம். மாவட்ட ஆட்சியாளர் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பாலத்தை அகட்டிட்டு எங்களுக்கு தரமான ஒரு பாலகத்தை நல்லா அமைச்சு கொடுக்க சொல்லி எங்களுக்கு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். விவசாய வாகனங்கள் அதிக எடையுடன் செல்ல வேண்டிய இந்த பாலங்கள் இதுபோன்று தரமில்லாமல் கட்டப்பட்டால் விரைவில் இடிந்து விழுந்து விபத்து ஏற்படும் என மக்கள் அஞ்சுகின்றனர். ஒப்பந்ததாரர்கள் லாப நோக்கத்திற்காக மக்களின் உயிரோடு விளையாடுவதாகவும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நேரில் வந்து பாலத்தின் கட்டுமானத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தை முழுமையாக இடித்துவிட்டு புதிய தரமான தரைப்பாலத்தை கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வாறு செய்யாவிடில் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் பாரூர் கிராம மக்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாலத்தை தரமாக கட்டி கொடுக்கணும். கான்ட்ராக்ட் எடுத்தவங்களும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, இல்லை இந்த அரசியல் முக்கியமானவங்களும் சரி, யாருமே இதை முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து கவனித்து இதை கட்டலை. இந்த மாதிரி கட்டி கொடுத்தாக்க ரொம்ப மக்கள் பயத்தோடையே இதை பயன்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது. தயவு செஞ்சு இந்த பாலத்தை தரமாக திரும்பவும் இடிச்சிட்டு கட்டி கொடுக்கணும். இதிலே மேலாக்க திரும்பவும் பூசி முடிச்சு கொடுக்கறதுக்கான வேலை செய்யாமல் முழுசாக இடிச்சிட்டு புது பாலத்தை தரமாக கட்டி கொடுக்கணும். தரைப்பாலத்தின் தடுப்பு சுவர் மட்டுமின்றி பாலத்தின் அடிப்பகுதியும் பெயர்ந்துள்ளது கிராம மக்களிடையே அதிருப்தியை அதிகரித்துள்ளது. பாரூர் மக்களின் வேண்டுகோளை ஏற்று புதிதாக தரமான பாலத்தை திமுக அரசு அமைத்து தர வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது.